முகன் உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு, இவ்வளவு வேலை எடுத்து செஞ்சு எப்படி இவ்வளோ ஆரோக்கியமா இருக்கேன்னு. எதுக்கு இந்த வார்த்தை சொல்றோம்? யோகிகள் மௌனம் கூடிட்டாங்க, இப்படி சத்தமா பேச மாட்டாங்கன்றது எல்லாரோட. இப்ப நான் சத்தமா பேசும்போது எது வீணாகுது? ஜீவன் வீணாகுது. அந்த ஜீவனை எப்படி சம்பாதிக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். ஆனா இப்போ கர்ணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி முள்ளு மேல நடந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது நம்ம செய்யக்கூடாது, இது நம்ம செய்யக்கூடாதுன்னு யார் சொல்லுவா? அப்படி நினைச்சிருந்தா சிவானந்த பரமசிவன் நம்ம கிடைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இதை பத்தி சொல்லும் போதும் சிவானந்த இப்போ சாமி அதுக்கு இன்னொரு இடத்த சொல்றாரு. அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் இல்லையா, சித்தவேதத்துல சாமி என்ன சொல்றாருன்னா, வேருக்கு தண்ணி ஊத்துவது முக்கியம் இல்லையா, நீ வேருக்கு தண்ணி ஊத்தி வேறு எடுத்துன்னு போய் நீ இலை மொட்டுல கொடுத்து அங்கிருந்து சூரியாட்டுல கிரகிக்குதா நீ சொல்ற. நீ சித்தவேதம் பிடிச்சு வந்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, நம் வாழ யார் காரணமா இருக்குது? ஜீவசக்தியான. அந்த ஜீவசக்தியான உள்ள இருக்கா வெளியில இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்கும்போது அந்த கரு அங்கதான் வாயு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படுறது என்னது? அது ஒரு சத்து. அந்த சத்து உருவானதுக்கு சூரியனுக்கு காரணமா இருந்தது யாரு? வாயு. அப்போ நேரடியா நீ செடிக்கு ஊத்துறது இந்த ஒரு முறை இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ ஒரு மக்குல தண்ணி வச்சிருப்பாங்க, மேலதான் ஊத்துவோம். இதுதான். ஆனா ஏன் ஊத்துறாங்கன்னு நம்ம முன்னோர்களுக்கு தெரியாது, நமக்கு சொல்லல. அப்போ ஏன்னா இப்ப நமக்கு வசதி வந்துச்சு, மோட்டர் வந்துச்சு, பைப் திறக்கிறோம், பைப்பை டாப்பை திறக்கிறோம், பைப்பு சொல்கிறோம், நேரடியாக அடிச்சு பிடிக்கிறோம் இல்லையா, நேரடியாக செடி பிடிக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து நீங்க சித்தவெல்லாம் தப்பு. அப்ப ஏன் நம்ம 12 மணிக்கு மேல ஜபிக்க கூடாது? புதுசா வித்தவங்க ஜபிக்க கூடாதுன்னா, இப்போ எனக்கு என்னைய நான் சொல்லிட்டேன், எனக்குள்ள இப்போ நிறைய சக்திகள். ஏன்னா என்னை வழிகாட்ட ஆள் தன்னைத்தானே நான் எழுந்து ஜபிப்பேன். அப்போ பயம் வரக்கூடாதுன்னு சாமி சொல்றாரு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்ப நமக்கு ஒரு பயம் ஏற்படுதோ அப்பதான் நம்ம பண்றது ஆத்ம பயிற்சி. இப்ப நம்ம பேசுறது ஆத்ம போதனை. இந்த ஆத்ம போதனை உங்களோட தொடர்புடைய யார் வேணாலும் இங்க நின்று இருக்கலாம், நம்ம பார்க்க முடியாது. அந்த ஞானத்துக்கு போகாதே சாமி சொல்றாரு. ஆனா இங்க சொல்ல வேண்டிய கட்டம் வந்ததுனால சொல்லணும். அப்ப என்ன ஆகுனா, இப்போ நான் வந்து ஒருவேளை இந்த சித்த வித்தைய எனக்கு சாமி கடைசி காலத்துல இப்ப எனக்கு இப்ப அந்த சித்தத்தை பண்ணா மௌனம் கிடைக்கும், சமாதி நான் போலான்றது எனக்கு தெரிஞ்சது. ஆனா சித்த வித்தியா பண்ண என்ன பண்ணணும்? பச்சை தண்ணி தான் குடிக்கணும். என்னால பச்சை தண்ணி குடிச்சா உடம்பு வச்சுக்காரு. சித்த வித்தை பண்ண என்ன பண்ணணும்? பாயில தான் தூங்கணும். என்னால பாயில தூங்கினா உடம்பு வச்சுக்காரு. அப்போ இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணேன். ஏன் பச்சை தண்ணி குடிக்கணும்? ஏன் நம்ம வந்து ஸ்டூல்ல சேர்ல உட்காந்து ஜெபிக்க கூடாது, உயரமான இடத்துல உட்காந்து ஜெபிக்க கூடாதுன்னு சாமி சட்டம் சொல்லுது. ஏன் அப்படி சொல்றாரு? அப்போ என்னால வந்து இப்போ என்னோட சகாக்களுக்காக கூட்டத்துல அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்றேன். ஆனா எனக்குன்னு ஒரு சுய பயிற்சி இருக்கு. அந்த சுய பயிற்சி பண்ணும்போது நான் வந்து அப்படி உட்காந்து பண்ண மாட்டேன். ஆனா சத்தியமா சொல்லணும்னா இப்ப என்னோட சுய பயிற்சி நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் எழுந்தா வித்த, இப்ப நடந்தா வித்த அப்படின்னு பண்ணிச்சு. சித்த வேதம் படிச்சா மற்ற மகான்கள் எல்லாம் சொன்னாலும் அது வருது. அப்போ மற்ற மகான்கள் சாமி யார சொல்றாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, நான் சென்னையில் இருந்தனால எனக்கு இவரோட ஈர்ப்பு அதிகமா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் சித்தர் கோவில்ல தானே தேடி போகும். அப்போ பட்டினத்தாரோட ஈர்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் சித்த வித்தை நம்மளுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் பட்டினத்தாரை விட்டு விலகுற என்ன காரணம்னா, பட்டினத்தாரோட பாடல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை பத்தி. ஏன்னா அவருடைய காலம் எப்படி இருக்கு? அவர் வாழ்ந்து மனைவி குடும்பத்தை விட்டு பெருத்து போறார். அவரோட சிஷ்யம் பத்திரிகாரம் குடும்பத்தை விட்டு போறாரு. அப்போ நம்மளோட சட்டம் என்னன்னா குடும்பத்தோட வாழணும் தான் சொல்றாரு. அதுக்கு என்ன சித்தவேதத்துல சாமி சொல்றாரு அப்படின்னா, தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் விட்டு பிரியாமல், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற விருப்பு, வெறுப்பு முதலியான ராக துஷாதி பெரும் வியாதிகளை யார் ஒருவரால் வேறு அழிக்கப்படுகிறதோன்ற அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். அப்ப சித்தவித்தை பண்றவங்களா யாருங்க? வைத்தியன். அப்போ எனக்கு சித்தவித்தியம் பண்ணிச்சு, நான் வந்து என்னதான் பார்த்துக்கணும். இவங்க தலைவலியா, பாராசிட்டமால் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்க சித்தவித்தை பயிற்சியாளராக இருந்தீங்கன்னா அந்த தலைவலி உங்களுக்கு வரும், இல்ல அந்த எந்த வியாதியோ அது வரும். இதை நான் அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் நான் முறைப்படி என்ன பண்ணேன்,
மருத்துவம் கத்துக்கிட்டு தான் செய்யணும். அப்பதான் அந்த யோகிதை எனக்கு கிடைக்கும். ஒருத்தங்களோட வியாதியும் ஒருத்தரோட பாவத்தையும் ஒருத்தரோட கர்மாவையும் கழிக்கணும் அப்படின்னா நீ யாரா இருக்கணும்? அதோட வல்லமை வாய்ந்தவன். அதனால நீ வல்லமை வாய்ந்தவன் இல்ல. ஏன்னா நீ அந்த கர்மாவை சுதந்திரத்த அப்படின்னா அது வந்து உன்னால மீட் வர முடியாது. அதனால நீ குரு இல்லை, குரு உனக்குள்ள இருக்கிறாருன்னு சாமி சொல்றாரு. அப்ப எனக்குள்ள பிரச்சனை வரும்போது நான் ஒருத்தர் கேட்டேன், உனக்குள்ள தெரியும்னா இங்க குரு ஆக்டிவேட் ஆகலையே. அப்ப நம்ம குரு ஸ்தானத்துல யாரை வச்சிருக்கோம்? வாழைத்தாய், மனோன்மணி தாய், இப்படிதான் வச்சுட்டு இருக்கோம். அப்ப மனோன்மணி தாய் யாரு, வாழைத்தாய் யாருன்னு டீட்டெயிலா சாமி சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நம்ம எல்லாம் ஈஸ்வரன் சாமி சொல்றாரு. ஈஸ்வரன் நம்ம ஈஸ்வரன். ஈஸ்வரன் நெத்தியில இருந்து யார் பிறந்தா? முருகன். முருகன் யாரு? ஞானக்காரன். அப்போ நீ சிவானந்த பரமேஸ்வர சித்த வித்தையை நீ அபியாசம் பண்ணணும்னா, நீ ஈஸ்வரன் நீ புரிஞ்சுக்கணும்னா, உங்க நெத்தியில என்ன இருக்கு? நெற்றி கண்ணுக்கு அனல் தானே வெளியே வந்தது. அப்போ நம்ம சாமி சித்தத்துல என்ன சொல்றாரு? நெத்தி கண்ணுல என்ன அங்க சேர்க்கணும்ன்றாரு? வெப்பம். எந்த வெப்பம்? சுத்தமான வெப்பம். அப்போ ஆரம்ப காலத்துல ஒரு 5 வருஷம் பழகாம உங்களுக்கு சுத்த வெப்பம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வரணும்னா நீங்க சித்த வேதத்தை சித்த வித்தையை தவிர வேற எதுவும் ஞானத்தையும் உள்ள கொடுக்க கூடாது அப்படின்றத நான் தெளிவா இருந்தேன். அப்ப இதை பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப வெளியில 12 மணிக்கெல்லாம் பயிற்சி பண்றேன்னா, ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு தியானம் பண்ணா ஆஹா அற்புதமான விஷயம் சொல்லி வெட்ட வழியில பண்றேன். வெட்ட வழியில பயிற்சி பண்ணக்கூடாது, நமக்கு சட்டம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் சட்ட புக்கு படிக்கல. எங்களுக்கு அப்போ வித்த காட்டிக்கும் சித்த வேத புக்கு கூட கொடுக்கல. சிவானந்தர் படத்தை கூட காட்டல. அப்படிதான் நான் வித்த வாங்கினேன். அப்போ நான் கரெக்ட் ரொம்ப ஆர்வமாகவும் எனக்குள்ள இருக்கிற வெறி என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஆழ வரைக்கும் போய் பண்ணிருக்கேன். அப்போ பௌர்ணமிக்கு கவனம் பண்ணிட்டு இருக்கேன். என் நெத்தி புருவத்துல இருந்து சிவமனை சாமி சொல்ற தொட்டுக்காட்டத்துல இருந்து அப்படியே கரண்டி போட்டு சுரண்டி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு போகுது. ஆஹா 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 இதெல்லாம் அனுபவம் இல்லை சாமி. இந்த அனுபவத்தெல்லாம் சொல்லலாம். ஏன்னா தெளிவு பெற வேண்டும். அனுபவம்ன்றது எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நான் எழுதின கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் தான் அனுபவம். அந்த கொஸ்டின் பேப்பர் தான் வெளியே சொல்லக்கூடாது. அந்த கொஸ்டின் பேப்பர் எதை தாங்கி இருக்குன்னா, ராகத்வேஷாதி காரியங்கள், வெறுப்பு விருப்பு ஸ்நேகம், இதை தெரிஞ்சுக்கணும். அது அவர்களுடையது. அதனால நீ சொல்லாதா விஸ்வநாதா சாமி கண்டிச்சாரு தவிர மித்தபடி அது இல்லை. அப்ப சாமி என்ன சொல்ல வர்றாரு? அப்புறம் எதுக்கு சாமிக்கு சாமி சொல்றாரு? சித்த வித்தை படிச்சவங்க யாரா? சாரி மன்னிக்கணும், சித்த வித்தை பயிற்சி பண்றவங்க யாரு? வைத்தியன்னு சாமி சொல்றாரு. அப்ப சாமிக்கே ஜனம் வந்துச்சே, சாமிக்கே வியாதி வந்துச்சேன்னு ஒரு மூத்த வித்தியாக்கி மீட்டிங்ல சொல்றாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆமாங்க, சாமி அனுபவிச்சதா வரக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி எதெல்லாம் அவரு அனுபவிச்சாரு? ஏன்னா 12 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க சாமி. அவருக்கு சித்த வேதமே மன்னிக்கணும், சித்த வித்தைய அவருக்கு எது சித்த வித்தை இல்லை, எது மரணமில்லா பெறுவார், எது நமக்குள்ள இருக்குது, எது ஜீவன் அவர் தன்னைத்தான் மாய்க்கும் போதுதான் அது ஒதுங்கினதை பார்த்திருக்காரு. உண்மையில அதுதான் சத்தியம். சித்த வித்தை உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா எல்லாரும் வெளியில சொல்லுவாங்க, போகரையா காப்பாத்தினாரு, வள்ளல் பெருமான் காப்பாத்தினாரு. இல்ல, அவரோட ஜீவன் எது பிரம்மரந்தத்தில் முட்டி அங்க தேங்கி இருந்ததோ, அவருக்கு அது தெரியாம இருந்ததோ, அந்த சக்தி தான் அவரை காப்பாத்திச்சு. அது அப்படிதான் இருக்கணும். ஒருவேளை போகரையாவோ இல்ல வள்ளல் பெருமானோ இருந்தா அவங்க எல்லாம் யாருங்க? இறையாற்றலோட கலந்துட்டாங்க. அவரை போகர் என்றோ வள்ளல் பெருமான் என்றோ சொல்லக்கூடாது. இன்னொரு அபத்தம் இங்க என்ன நடக்குதுன்னா, சாமி வள்ளல் பெருமானும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இருக்கிட்டு போட்டோம், நீங்க யாரோட சிஷ்யன்? வள்ளல் பெருமானோட சிஷ்யனா? அவருக்கு கொடுத்த யோகம்லாம் அற்புதமான யோகம், தயவு செஞ்சு பண்ணுங்க. ஆனா சித்த வித்தையோட குழப்பாரு. ஏன்னா சிவானந்த பரமேஸ்வரர் வள்ளல் பெருமான் என்றால், மகனே நான் அற்புதமான 6 திருமுறைகளை கொடுத்திருக்கேன், அது 6வது திருமுறையில் தான் சூட்சம் இருக்கு, எல்லாரும் அதை பிடிச்சு முன்னேறுங்கடா அப்படின்னு நமக்கு சித்த வேதம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, இல்லையா? அப்போ மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா நமக்கு இதுதான் வேணும். நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை பயிற்சி பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சாமி சொல்றாரு. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பக்தி விசுவாசத்தால், என்னோட குரு முன்னாடி குரு நானும் வேதாத்திரமா விஷயங்களை படிச்சிருக்கேன், நானும் பல மகான்களோட விஷயங்களை படிச்சிருக்கேன். எங்க பார்த்தாலும் எனக்கு அப்புறம் அப்கிரேட் ஆயிடுச்சு. 10வது வகுப்பு ஸ்கூல் டீச்சர் எனக்கு ரொம்ப ஞானத்தை கொடுத்தாங்கன்றதுனால அவங்களை மதிக்கிறேன், வணங்குறேன். இதைத்தான் சாமி சொல்றேன். நான் அதே பயிற்சியை +2லயும் டிப்ளமா படிக்கிற அந்த யூனிவர்சிட்டி காலேஜ்ல நான் அந்த பயிற்சி பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த டீச்சரோட பக்தி விஷயமா தான் எனக்கு வரும். அப்போ அங்க நம்ம போட்டு அப்ப என்ன ஆகுன்னா, நம்ம ஆத்மா பயிற்சி பண்றதுனால வெளியில சுத்தி திடீர்னு எனக்கு தோணுச்சு,
என்னடா இது ஏதோ ரொம்ப அனுபவமா இருக்குன்னு என் பக்கத்துல ஜபத்துல உட்காந்தவங்களாம் காணும் போயிட்டாங்க. எனக்கு மட்டும் இது ரொம்ப ஆனந்தமா இருந்தது பண்றேன். அப்பதான் உள்ள நான் எப்போ ஆஹா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சனோ அப்போதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஆஹா இது என்னோட சக்தியை யாரோ அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வந்தாச்சு. சரி இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப இத மாதிரி சில நண்பர்கள் எல்லாம் பழகுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட இருக்க அன்புல என்ன பண்ணாங்க, எனக்கு சில டீச்சர் நான் போய் நின்னாலே தொட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம அண்ணன் வினோத் எல்லாம் சாட்சி. வினோத் யாருன்னு தெரியுமா? அப்ப என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு அற்புதமான சக்தி. அந்த சக்தி எனக்கு நோய் தீர்க்க உதவியாச்சு. அது என்ன பண்ணுதுன்னா என்ன ஆட்கொள்ளு. நான் கோவப்பட்டேன்னா அதிகமான கோபத்தை உண்டு பண்ணுது. அப்போ இது சித்தவத்துக்கும் புறமானது. நான் சிவானந்த பரமேஸ்வரோட குழந்தையா இருக்கணும்னு விரும்புறேன். நான் இதுக்கு தொலை போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகும்போது அங்கிருந்து நான் இன்னும் அது நமக்குள்ள ஒதுங்கி இருக்கு. நான் ஒவ்வொரு நேரமும் சித்தவித்தையை தான் இங்க சொல்லிட்டேன். அப்போ ஏதோ சொல்ல அப்போ நம்ம அண்ணா தடப்பு மறுபடியும் ஒருவேளை இந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது யாருக்காவது சந்தேகம் இருந்தா இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்ப வெளிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் விசேஷமானவை, மீண்டும் உங்களுக்கு உதவுமான்னு எனக்கு தெரியல. அதனால பிரிது ஒரு நாள்